It's highly confidential assignment. டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி, கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் இவங்களை தவிர டிபார்ட்மெண்ட்டில் வேறு யாருக்குமே தெரியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். சார். சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் வை ஐ நீட் யூ. இட்ஸ் ஓகே சார். ஆல்வின், குட் ஜாப். எஸ் சார். மாட்டாங்குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுமே கருணாவுடைய கண்கள். நாம எந்த பக்கத்துலேருந்து என்ட்ரு ஆனாலும் எங்கேருந்து யார் பார்க்குறாங்க நமக்கே தெரியாது. குப்பத்துக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5 நிமிஷம் தான். 299 செகண்டில் ஃபயர் பண்ணுறோம். மொத்தம் 3 ஆக்ஷன்ஸ். குப்பம் என்ட்ரி, கருணாவோட வீடு, அண்ட் தென் என்கவுண்டர். ஓகே, ஃபோன் வீட்டில் இருந்தா? எஸ் சார். சூழ்நிலையை சொல்லுங்கள். போலீஸ்காரன் பிழப்பு இப்படி தான் போக போக அவங்களுக்கே புரியும். நான் அப்புறம் பேசுகிறேன். ஆல்வின், பை பை. நான் பேச சொன்னேன், போங்க பேசுங்க. சாப்பிட்டியாடா? நான் பார்த்துக்கிறேன் செல்லம், ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, பை. அதிகாலை 3 மணிக்கு நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும். சர்வேலன்ஸ் பொறுப்பு உங்களுது. கொஞ்சம் முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போயிருங்க. உங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோனில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் சார். பி அலர்ட். வெரி இஸ் யுவர் கன்? குட், கோ. இந்தாங்க இந்தாங்க. இனிமேல் இதில் தான் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஆல்வின், சொல்லுங்க. பி கேர்ஃபுல். சார், ஆல்வின் சுதான் பேசுகிறேன். ஓவர். ஆல்வின் சுதான், ஓவர். ஆல்வின், ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு அட்டாக் சார். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நான் திரும்பவும் கால் பண்ணுறேன் சார். ஓவர். அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? அப்ராக்சிமேட்லி 100 ஃபீட் இருக்கும் சார். இட்ஸ் நாட் சேஃப். ஒரு 200 மீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே சார். கூப்பிடுங்க. ஆல்வின் சார். சொல்லுங்க. சார், ஒரு சில பேர் நடமாட்டம் இருக்குது. காரணம் தம்பி டக்ளஸும் இல்லை, தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தீங்கன்னா நம்ம பிளான் படி அட்டாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சார். ஓவர். ஓகே ஆல்வின், நாங்கள் வரோம். ஓகே சார். வேர்ஸ் யுவர் கன்? செக் யுவர் புல்லட்ஸ். Already loaded, sir. ஓகே, வில் ஸ்டார்ட்.
சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் வை ஐ நீட் யூ. இட்ஸ் ஓகே சார். அமைச்சரே, கர்ணா பேசுறேன். சொல்லு கர்ணா. என்ன சொல்றது? நாட்டை கொள்ளடிக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஊரை கொள்ளடிக்கிற ஊராட்சி மன்ற தேர்தலுக்கும் கள்ள ஓட்டு போடுறதுக்கும் கலவரம் பண்றதுக்கு மட்டும் இந்த கர்ணா ஓடும். பதவி கச்சோடனே போலீஸ்க்கு பலி கொடுக்கறதுக்கு இந்த கர்ணா தான் கச்சானா? நான் மட்டும் கோர்ட்ல ஆஜராய் அப்ரூவரா மாறினேன்னு வெய்யே. ஒரு வாரத்தில் முடிய போகுது இவன் கதை. சிஎம் ஆடுற இது தெரியாம ஆடிக்கிட்டு தெரியான் இவன். இந்த அசைன்மெண்ட்டை பற்றி நியூஸ் எப்படி வெளியே போச்சு? சார் அது வந்து ஆக்சுவலாக உங்கள் விளக்கத்தை நான் ஏற்றுக்க முடியாது. உங்கள் டீமில் யாரோ இன்ஃபார்ம் இருந்திருக்காங்க. நோ சார், என் டீம் மேலே தப்பு இல்லை. ஒரு நல்ல அதிகாரியை நான் இழந்திருக்கேன். இந்த ஃபெயிலியருக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். என்னோட கேரியரில் முதல் தோல்வி. ஆல்வின் சுதன். பன்னெண்டு மணிக்கு நான் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகிறேன். காலையில் 3 மணிக்கு என்கவுண்டர் மிஸ் ஆகுது. எப்படி அந்த கர்ணாக்கு எப்படி நியூஸ் போச்சு? நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுகிறேன். 9600012260 இந்த நம்பருக்கு 20th மத்தியானம் 12 o'clockலேருந்து 21st ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் அந்த ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். தம்பி, அண்ணன் பேசுறேன்டா. அண்ணே சொல்லுங்க அண்ணன்டா. அண்ணனை காப்பாத்திட்ட. நீங்க ஆட்டி சொல்லல, நேரம் அண்ணனை போட்டிருப்பாங்கடா. நீ என்ன உயிருக்கு மேல உனக்கு என்ன ஒரு நாள் சொல்றா இந்த அண்ணங்கிற. என்னண்ணா நீங்களாம் போய் பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. இவனை தூக்கு. பன்னெண்டு ஒன்றுக்கு நான் வெளியே போகிறேன். 12:03 நீ கருணாக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்க. அவனோட பர்சனல் ஃபோனுக்கு உன்னோட ஃபோன்லேருந்து ஃபோன் போயிருக்கு. நான் அவனை என்கவுண்டர் பண்ண போகிற விஷயம் உனக்கு அப்புறம் தெரியும். நான் ஃபோன் பண்ணவே இல்லை சார். அப்போ உன் ஃபோன்லேருந்து பேசின யாரா? என் ஃபோனில் எல்லா கால்ஸும் ரெக்கார்டாக இருக்கு, கேட்டு பாருங்க சார். அதை எடுங்க. அண்ணே ஒரு முக்கியமான விஷயண்ணே. அன்னை குப்பத்தில் இந்த பலூன் விற்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து முட்டி போட வச்சிருந்து அடிச்சிங்கல்ல, அதில் ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டு வெறப்பா சுற்றிட்டு இருக்கானே. யாரா அன்பு? குணசேகர் என் பையன் சார். அடுத்து நான் பண்ண போகிற ஆப்ரேஷனுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரவுடிங்களோட ரவுடிங்களா பொசிக்கிடுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார். நான்